ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி வாரம் கொண்டாட்ட ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி வந்து புதன்கிழமை, நாளைக்கு பொங்கல் சிவப்பு நிகழ்ச்சினா வியாழன் வெளியே போவாங்க. சனி ஞாயிற்றுக்கிழமையோடு வந்து முடியுது. அதனால் இப்போ எல்லாருமே உள்ளே வந்தாச்சு. ஒவ்வொருத்தராக வந்து உள்ளே வந்துட்டாங்க. நேற்று வந்து கனி அவங்கெல்லாம் வந்து உள்ளே வந்திருந்தாங்க. எஃப்ஜே அவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே யார் வந்திருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து கடைசியாக வீட்டாகி போன சாண்ட்ரா வந்து வந்திருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க கணவரும் அவங்களும் வந்து ஒன்று போல இல்லை. அவங்க வெளியில் வந்தோடனே கணவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். இப்போ வந்தோடனே நான் உள்ளே இருக்கும்போது தான் வந்து தெரிஞ்சுது, 70 நாளில் தான் நீங்கள் எனக்கு எவ்வளோ முக்கியம் தெரிஞ்சுது. தம் கணவர்கிட்ட வந்து பூ கொடுத்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ அரோரா எவிட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிட்வீக் எவிஷன் ஒன்று நடக்கும். அதில் அரோரா எவிட் ஆகிட்டாங்க சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யா அப்படின்னு வந்து தெரியலை. இப்போ இந்த ப்ரொமோ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து ரம்யா வந்து நான் போய் வெளியில் போய் பார்த்தேன். அப்படிலாம் நான் எந்த வீடியோலையும் உன்னை வந்து பாம்பு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் பார்த்தேன், அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோவில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் நான் சொல்லலை அப்படிங்க. மறுபடியும் 2 பேருக்கு வந்து சண்டை ஆரம்பிச்சிருச்சு. நான் கண்டிப்பாக வெளியில் போய் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், என்னை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சாண்ட்ரா கிட்ட வந்து சொல்கிறாங்க. திவ்யா வந்தோடனே பிரஜின் கூட நல்லா வந்து பேசினாங்க. ஆனால் சாண்ட்ரா கூட வந்து பார்த்தீங்கன்னா சரியானபடி பேசலை. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம்.